வாசிக்கிறேன். 22 21:19. ஆமென், ஹalleluya. பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு இப்போ அந்த பிள்ளை வந்து இப்ப என்ன திக்கற்ற பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? திக்கற்றவங்களா இருக்காங்க. ஆபிரகாம் மட்டும் துரத்து விடப்பட்ட ஆட்கள், ஆகாரம் பிள்ளையும் பணத்தில் இருக்கிறாங்க. தன் பிள்ளை தண்ணி இல்லாமல் அழுது கண்ணீர் விடுறார். பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொல்றார். திக்கற்றவர்களா இருக்கிறாங்க. ஆனால் காரியம் என்ன தெரியுமா? நான் தேவன் அவர்கள் உலாவு கொண்டிருக்கிறத காரியம். அவருக்கு அவர்தான் தேவன் சொல்லி காரியம், அவர் தேவ ஜனம்னு சொல்லி காரியம். இது அவனை எப்படி நிர்ணயிக்க வேண்டும்? சரி, இந்த இடத்துல சந்தர்ப்பத்தை தேவன் தேடுறான். எனக்கு தண்ணி வேணுமா? நான் ஒன்று நன்மை செய்கிறேன், நான் ஒன்று நன்மை செய்கிறேன் அப்படின்றார். அந்த இடத்துல ஒரு துறவு உண்டாக்கி நன்மை செய்கிறார். பிள்ளை கொடுத்து இப்போ பிள்ளையோட நினைச்ச கதை உலாவுகிறார். ஹalleluya. இப்போ பிள்ளையோடு தேவன் இருக்கிறாங்கிறது எப்படி அறிந்து கொண்டீர்கள்? கர்த்தர் செய்த நன்மையை வைத்து தான் அறிந்து கொள்ள. ஹalleluya. இப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்கிறார். அங்கே உலாயை கொண்டு நான் அவங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி நன்மை செய்தாங்கன்னு செய்கிறார், நிரூபிக்கிறார். ஹalleluya. எனக்கு சோத்திரம். யாராவது அந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, ஹெல்ப்லெஸ்